அமைதியா நிக்கிறதுக்கும் எதுவும் பண்ணாம நிக்கிறதுக்கும் ரொம்ப நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. உண்மை எது பொய் எதுன்னு உனக்கு தெரியும். அதுதான் உன் பலவீனமே. தெளிவான இந்த நீர் மாதிரி அமைதியா சாந்தி. அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இதுக்கு முன்னாடி கொடுத்த வீடியோஸ் எல்லாமே பார்த்து பாதுகாப்பாகவும் நல்ல விதமாகவும் பயிற்சி செஞ்சிருப்பீங்க நம்புறேன். தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க, பாதுகாப்பா பயிற்சி செய்யுங்க. டபுள் நஞ்சாக் பண்றதுக்குமான 2 காணொலி கொடுத்துருக்கேன், மிக அடிப்படை. அதையும் பார்த்து தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க. இன்னைக்கு நீங்க செஞ்சு பார்க்க போற விஷயம் மிக மிக சுலபமான விஷயம் தான். கொஞ்சம் கவனமா பண்ணுங்க. ஏன்னா ரிஸ்க் இருக்கு இல்லையா, அதே மணிக்கட்டுல உள்பக்கம் கட்டை விரல் நகம் இந்த 3 இடத்துல அடிப்பட வாய்ப்பு இருக்கு. நிதானமாகவும் கவனமும் பயிற்சி பண்ணீங்கன்னா அந்த அடிப்படையில நீங்க தவிர்த்திடலாம். ரைட் ஹேண்ட் பிடிச்சுக்கோங்க, லெஃப்ட் ஹேண்ட் உங்க முதுகு பக்கம் வச்சுக்கோங்க. எப்படி வைக்கணும்னு சொன்னா பின்பக்கம் திரும்பி காட்டுறேன். தெளிவா கவனிச்சிருப்பீங்க நம்புறேன். உங்க கைய வச்சுட்டு இத எந்த கை பின்னாடி வச்சிருக்கீங்களோ அந்த பக்கம் நஞ்சாக்கு போகணும். அதை கேட்ச் பண்ணி ரிட்டர்ன் கொண்டு வரணும். இதை அனுப்பிட்டு அதை நான் பின்பக்கம் பிடிச்சிட்டேன். எதை ரைட் ஹேண்ட்ல பிடிச்சிருக்குமோ அதை விட்டுறோம். விட்டுட்டு எதை பிடிச்சிருக்கோமோ அதே திருப்பி பிடிக்கணும். இப்ப நம்ம இதை அனுப்பும் போது இதை விடுறோம் இல்லையா, இதை பிடிக்கிறோம்னு நினைச்சிடாதீங்க. நம்ம எதை கையில பிடிச்சிருக்கோமோ எதை நம்ம கையில பிடிச்சிருக்கோமோ அதை தான் நம்ம பிடிக்க போறோம். சரிங்களா? நான் பின்பக்கம் திரும்பி அதை எப்படி செய்யறேன்னு சொல்றேன். லெஃப்ட் ஹேண்ட் வச்சிருக்கேன், இடது கைய நான் இதை விட்டதை இப்ப கீழே அசைதுன்றது உங்களுக்கு தெளிவா தெரியும். தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த மாதிரி விஷயங்கள் செய்யறது எல்லாமே எதிராளியை கவனம் சிதைவடை செய்து அவங்க தாக்குவதற்காக தான். அவன் என்ன பண்ணா, இப்படி நான் செஞ்சுட்டு கையில இப்படி போட்டோன்னே எதிராளி இவர் பின்பக்கம் கொண்டு போறான்னு நினைக்கும் போது இந்த ரைட்ல இருக்கிற வால் உருவுற மாதிரி ஒரு இப்படி இழுத்தீங்கன்னா இந்த தாடை பகுதி பலமான அடி, முகத்துல எங்க பட்டாலும் பலமான காயம் ஏற்படும். சரிங்களா? இதே என்ன பண்ணுங்க, இந்த பக்கம் பிடிக்கிறோம், பிடிச்சிட்டு இந்த கையால கீழ் வாட்டம். நான் பின்பக்கம் இந்த பக்கம் நின்று செஞ்சுக்கார பாருங்க. இதை போடுறோம், இதை விட்டுட்டு எதை நம்ம கையில பிடிச்சிருக்கோமோ அதே தான் பிடிக்க போறோம். மிக மிக சுலபமான பயிற்சி. ஆனா கொஞ்சம் கவனமா நீங்க பண்ணலன்னும் போது இந்த மாதிரி மணி விரல்கள்ல அல்லது மணிக்கட்டுல கட்டை விரல்ல அடிப்பட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம இந்த கையில தான் செய்யும் போது நம்ம எந்த கையால செய்யறோம், என்ன பண்றோம், எப்படி சுழற்றோம், பிடிக்கிறோம்ன்றது இதெல்லாம் நம்மளுக்கு கவனம் இருக்கு, பார்வையில இருக்கு. ஆனா நம்ம பின்னாடி கொடுக்கும் போது இப்படி முழுக்க முழுக்க நம்ம மனக்கண் சொல்லுவாங்க, எங்க கை இருக்கு, நஞ்சாக் படுதா இல்லையான்னு தெரியாது. கவனமா அவ பயிற்சி பண்ண நம்மளோட உடல் நம்ம மனம் ஒரே நேர்கோட்டுல வந்துடும். இந்த பயிற்சியின் போது நீங்க அது எந்த கையால மாத்தி கொடுத்தாலும் உங்க கை அதை என்ன பண்ணும், பிடிச்சு கொடுக்கும். புரியுதுங்களா? இங்க பாருங்க. சோ ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட், இடது கை வலது கைன்ற பிரச்சனை எல்லாம் கிடையாது. உங்க பயிற்சி தான். சரிங்களா? தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்க, நிதானமா பயிற்சி பண்ணுங்க, பாதுகாப்பா பயிற்சி பண்ணுங்க. பாதுகாப்பான பயிற்சி மிக மிக அவசியம். நல்லதே கத்துங்க, நல்லதே செய்யுங்க. நன்றி.